வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கொரியன் சைடில் லைட் ஷாப் அப்படிங்கிற வெப் சீரிஸ் தான். இது ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்துட்டு டேய் என்னடா ஒரு மண்ணும் புரியலங்கிற மாதிரி பிச்சு பிச்சு போட்டு வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியே ரெண்டாவது எபிசோடுக்கு போகும்போது ஓகே பாஸ் ஏதோ சொல்ல வரீங்க ஆனால் இன்னும் புரியல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. மூணாவது நாலாவதுல தான் ஒளி தெரிகிறது, ஏதோ கொஞ்சம் புரியுற மாதிரி இப்போ தான் மைண்டுக்கு தெரிய வருது அப்படிங்கிற ஃபீலை தான் கொடுத்தது. அஞ்சாவது ஆறாவது ஏழாவது எட்டாவது இந்த 4 எபிசோட்லையும் எமோஷனல் சீன் வேணுமா, ட்விஸ்ட் வேணுமா, மொத்தமாக கதை என்னன்றது புரிய வேணுமான்னு சொல்லி மொத்தத்தையும் கிளியர் பண்ணி விட்டுருவாங்க. நம்மளை பைத்தியம் ஆக்கி விட்டு மொத்தமாக கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு 5வதுலேருந்து தான் இந்த சீரிஸே முதல்ல புரிய ஆரம்பிக்கும். அண்ட் இந்த சீரிஸ் தமிழ் டப்பிங்கில் இல்லைப்பா, இதெல்லாம் தமிழ் டப்பிங் பண்ண மாட்டாங்க. நல்ல சீரிஸ், இதை தமிழ் டப்பிங் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். மிஸ்ட்ரி த்ரில்லர் சீரிஸ்ப்பா, ஆர்ஆர்னு தான் சொல்லுவாங்க. ஆர்ஆர் சும்மா ஊருகாமல் தான், பட் மிஸ்ட்ரி த்ரில்லர் ஏரியாக்குள்ளே வந்து பல விஷயங்கள் இதில் பேசியிருப்பாங்க. எனக்கு ஏதாச்சும் இந்த புதுசாக கதையை சொல்லி அப்படியே நம்மளை போட்டு குழப்பி விட்டு டேய் ஒன்றும் புரியலடா, அதுக்கப்புறம் நம்மளை மொத்தமாக தெளிவுபடுத்தி விட்டு இப்போ புரிஞ்சுதா அப்படிங்கிற மாதிரி புதுசாக கதை கொண்டு போய் அதை புரிய வச்சாங்கன்னா செம்மையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஃபீல் எனக்கு இந்த சீரிஸில் வந்துச்சு. இதில் கதை என்னன்னா, எந்தவித முக்கியமான விஷயத்தையும் சொல்லாமல் ஸ்பாயில் பண்ணாமல் சொல்லணும்னா இதில் ஏகப்பட்ட கேரக்டர்ஸோட லைஃப் இருக்குது. இதில் ஒருத்தர் பஸ்லேருந்து கன்னடிக்கார தம்பி அவர் பாட்டு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரா. அப்படி அப்போ திடீர்னு அந்த பஸ் ஸ்டாப்பில் ஒரு பொண்ணு சூட்கேஸோட உட்காந்துக்கிட்டு இருக்கு. அடுத்த நாள் அதே மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கு. என்னம்மா உனக்கு பிரச்சனைன்ற மாதிரி அவருக்கும் ஒன்றும் புரியல, பார்க்குற நமக்குமே ஒன்றும் புரியல. இதே போல் இன்னொரு பொண்ணுக்கு நீ இந்த வீட்டில் இருக்கலாம் ஆனால் அந்த ரூம்குள்ளே போகாத அப்படின்னு சொல்ல கரண்ட் ஆஃபே ஆனாலும் அந்த ரூமில் மட்டும் நல்ல லைட் எரியுது. என்னடா இது, அதை விட முக்கியமாக அந்த ஊரே இருண்டு போய் கிடக்கும், ஒரே ஒரு லைட் ஷாப் மட்டும் நல்ல வெளிச்சமாக இருக்கும், அங்கே தான் எல்லாரும் வந்துட்டு போவாங்க. இந்த லைட் ஷாப் என்ன, இந்த ஒரு கேரக்டருக்கு பின்னாடி என்னடா மர்மங்கள், யாரா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு ஒன்றும் புரியலையாடா இப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பிக்கும். நான் சொன்னது மொத்தமாக 4 எபிசோடு வரைக்கும் இப்படி தான் இருக்கும். என்ன சொல்கிறேன் எது சொல்கிறேன்னு புரியல தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் கூப்பிட்டு போவாங்க. அதுக்கப்புறமா இது எல்லாத்துக்கு பின்னாடி காரணத்தை சொல்லி அதுக்கப்புறமா கதைக்குள்ளே கூட்டு வரும்போது எல்லாமே கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த மொத்த கேரக்டர்ஸ்க்கும் நான் சொன்னது சாம்பிள் கேரக்டர்ஸ், இந்த மாதிரி இன்னும் பல கேரக்டர்ஸ் இருப்பாங்க. மொத்த பேருக்கு என்னெல்லாம் ஆச்சுங்கிறது தான் இந்த சீரிஸ். அப்புறம் இது திடீர்னு ட்விஸ்ட்டு கொடுத்து பாத்தியா இதை எதிர்பார்க்கல அப்படின்னு டோட்டலாக மாற்றி விடுற சீரிஸ் கிடையாது. இது மொத்த கதைக்களமாகவே புரிஞ்சதுக்கப்புறமா இந்த கதையில் இப்படி தான் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் தான் கிளியர் ஆகும். ஆக்சுவலாக இந்த மொதல் 4 எபிசோடு அவங்க என்ன மைண்ட் செட்னா திரும்ப அந்த கேரக்டர்ஸ் நம்ம காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க, மைண்டில் பதிய வச்சுருவாங்க. இந்த கேரக்டர் இப்படி பண்ணோம், இந்த கேரக்டர் இப்படி தான் நடந்துக்கும், ஏன் எதுக்கு அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, பட் இந்த கேரக்டர் இப்படி பண்ணும்பா புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி காட்டி முடிச்சிருவாங்க. இப்போ அதுக்கப்புறமா இவங்க மொத்த விஷயத்தையும் சொல்லும்போது புரிஞ்சிருச்சு, அந்த கேரக்டர் என்ன பண்ணு நல்லா தெரியும்பா, இதுதான் விஷயமா அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் கிளியர் பண்ணும்போது இன்னும் அந்த சீரிஸோட கனெக்ட் ஆக முடியுது. ஆனால் அந்த லைட் ஷாப்குள்ளே இருக்கிற மர்மங்கள் அதை நோக்கி பல சம்பவங்கள் நடக்கும், அது எல்லாமே பயங்கரமாக இருக்கும். கொரியன் சீரிஸ்ன்னு மட்டும் இல்லை, நீங்கள் என்ன தான் புதுசாக கதை சுற்றினாலும் அதோட நான் கனெக்ட் ஆக எமோஷனல் பாண்டிங்கிறது இருக்கணும். அது இருந்தால் தான் இந்த சீரிஸோட கனெக்ட் ஆக முடியும். அது இதில் தூக்கலாகவே இருக்கும். இந்த கொரியன் பாய்ஸே கேட்கவே வேணாம். அவங்களை பொறுத்த வரைக்கும் அம்மா பொண்ணு பாசம் வேணுமா, அப்பா பையன் பாசம் வேணுமா, ஏன் திடீர்னு ஒரு சின்ன பையன் பாசம் வேணுமா, காதல் பாசம் வேணுமா, ஏன் சம்மந்தமே இல்லாத ஒரு ஆளு பாசத்தை காட்டணுமா, எல்லா பாசமும் என்கிட்ட இருக்குது பண்ணுற மாதிரி மொத்த பாசமும் ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சிருப்பானுங்க. இது ரொம்ப பிடிக்க காரணம் ஒன்று எமோஷனலாக அந்த கேரக்டர்ஸோட கனெக்ட் ஆகுறது, இன்னொன்று இந்த ஃபேண்டசி எலமெண்ட்டை ஓவராக போட்டு எப்பா அவங்களால என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கூட்டு போயிட்டு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறது இல்லை. அதுக்குன்னு ஒரு லிமிட்டை வச்சுக்கிட்டு எப்பா இந்த லிமிட்குள்ளே என்னெல்லாம் பண்ண போகிறாங்கிறத நமக்கு புரிய வைக்கிறது. இப்போ இந்த லிமிட் நமக்கு சொல்லிட்டாங்கன்னா ஓகே இதுக்குள்ளே நடா பண்ண போகிறீங்க, ஐயோ டைம் போயிட்டுருக்கே இப்படிங்கிற மாதிரி நமக்கும் அந்த டென்ஷன் வரும். இவ்வளோ தான் லிமிட்னு அந்த ஃபேண்டசி எலமெண்ட்டுக்கு ஒரு லிமிட்டை வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே விளையாண்டது நல்லா இருந்துச்சு. எனக்கு முக்கியமாக இந்த ஆக்ஷன் த்ரில்லர், கிரைம் த்ரில்லர் இந்த ஏரியாக்குள்ளே பார்த்துட்டு கொஞ்சம் இந்த ஃபேண்டசி கலந்த மிஸ்ட்ரி த்ரில்லர் வைபில் பார்க்கறது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இந்த கதையாகவே எனக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அண்ட் அவங்களோட குவாலிட்டி லெவல்லாம் நம்ம சொல்லவே தேவையில்லை, காசெல்லாம் சும்மா தண்ணி மாதிரி செலவு பண்ணுவாங்க. ஸோ குவாலிட்டியாகவும் சூப்பராகவே இருக்கும். எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆனது 5வது எபிசோடில் தான். அது புரிஞ்சதுனாலன்னு இல்லை, அதில் தான் உங்களுக்கு அந்த கேரக்டரோடைய அந்த எமோஷன்றது நல்லா கனெக்ட் ஆகுமா. அதுக்கப்புறம் ஒரு கேரக்டரை பற்றி சொல்ல நல்லா இருக்குப்பா புரிஞ்சிருச்சு, முதல்ல பிடிக்குதுன்றத விட புரிஞ்சிருச்சுங்கிறதா தோணும். அப்புறம் ஒரு அம்மா கேரக்டரால் பேச முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஒரு இடத்துல வரும், அந்த இடத்துல அவங்க ரியாக்ட் பண்ணுறது, அவங்க அந்த இடத்துல சொல்ல நினைக்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த எமோஷனல் மூமெண்ட் நல்லா ஒர்க் ஆச்சு. என்னடா இவ்வளோ பாசிட்டிவாகவே சொல்லிட்டு இருக்கே, நெகட்டிவே உன் கண்ணில் படவே படாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இது 5வது எபிசோடில் தான் என்ன மேட்ச் என்ன டீம்னே புரியும். அது வரைக்கும் பார்க்குறவங்களுக்கு சத்தியமாக என்னடா சொல்ல வரீங்க, ஏன்டா உள்ள வந்து மாட்டிக்கிட்டோன்னு இருக்குடா அப்படிங்கிற ஃபீலை தான் கொடுக்கும். அது வரைக்கும் பொறுமையாகவே இருங்க. அது இல்லாமல் இது நிறுத்தி நிதானமாக போகக்கூடிய சீரீஸு. ஸோ அந்த கொஞ்சம் பொறுமையோடு பார்க்க வேண்டியது நல்லது. அண்ட் மொதல் 4 எபிசோடு கன்ஃபார்ம்
பலருக்கு செட் ஆகாதுன்னு இல்லை, அவங்க பர்பஸாகவே இப்படி தான் பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. அது வரைக்குமே பல பேருக்கு புரியாமல் ஐயோப்பா பார்க்கலப்பா அப்படின்னு பிடிக்காம போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஆனால் 5வது எபிசோடில் கன்ஃபார்ம் கனெக்ட் ஆகிடுவீங்க. இது வந்து நான் அவார்டு வாங்குற படம், அவார்டு வாங்குறதுக்காக இப்படி அவங்கள நடிக்க வச்சு அப்படியே உங்களை ஃபீல் பண்ண வைக்கிறேன். இது வந்து பக்கா கமர்ஷியல் கதை தான். அது நமக்கு புரிய வைக்கிறது இவங்க 5வது எபிசோட்லேருந்து பண்ணுவாங்க. ஸோ அதனால் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பிடிச்சிரும். எனக்கு இந்த லவ்வரோடைய அந்த சென்டிமெண்ட்டான ஸ்டோரி ப்ளஸ் அம்மா பொண்ணு பாசம் அதெல்லாமே நல்லா கனெக்ட் ஆச்சு. ஒரு பையன் மட்டும் எப்போ பார்த்தாலும் பயந்துக்கிட்டே இருப்பான், பாட்டு பாடிக்கிட்டே வருவான். அந்த கேரக்டர் அவங்க சொன்னாலுமே அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் ஃபீல் ஆகலை. பட் மற்ற கேரக்டர்ஸ் நல்லா இருந்துச்சு. எனக்கு அந்த பையனோட கேரக்டர் பெருசாக ஒன்றும் கனெக்ட் ஆகாத ஃபீல் தான். அப்புறம் சிலருக்கு இந்த சில ரூல்ஸ் புரியாமல் போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஏன்னா சில விஷயங்களை இவங்க தெளிவாக இதுதான் இதுன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் சில விஷயங்களைப்பா நீங்களே கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கப்பா, எல்லாத்தையும் எடுத்து ஊட்டி விட்டுருக்க முடியாது, கொஞ்சம் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி விட்டுருவாங்க. அது சில பேருக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணலாம். ஆமாம் இது என்ன ரூல்ஸு, ஏன் இவங்க மட்டும் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சிலருக்கு கொஞ்சம் சில இடங்கள் கன்ஃபியூஸ் ஆகலாம். அப்புறம் ஒரு டெரெக்டிவ் கேரக்டர் வருவார், ஐயா மகராசா நீ வந்ததுக்கப்புறம் தான் ஏன் இந்த சீரீஸே புரியுதுங்கிற மாதிரி. அந்த கேரக்டர் இருக்கிற டவுட் தான் நமக்குமே இந்த சீரீஸ் பார்க்கும்போது வரும். அவருக்கு கிளியராக நமக்கும் கிளியர் பண்ணி விட்டான்பா, இப்போ கதைக்குள்ளே வந்துட்டா, இப்போ புரிஞ்சிருச்சுடா, இப்போ என்ன வேணாலும் பண்ணுங்களான்ற மாதிரி இருக்கும். ஸோ நெகட்டிவ் ஏரியாவாக பார்த்தது பொறுமையாக நிறுத்தி நிதானமாக கொஞ்சம் பொறுமையாக தான் போகும். அப்புறம் முதல் 4 எபிசோட் சுத்தமாக கனெக்ட் ஆகாது. ஏன்டா ஒரு எபிசோட் 2 எபிசோட்னா ஓகே, 4 வரைக்கும் நான் பொறுத்து இருக்கணுமான்னா ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்கள், 5வதுலேருந்து கன்ஃபார்ம் செட் ஆகிடும். நான் வந்து முதல் 4 எபிசோடை பார்த்துட்டு சரி நாளைக்கு மிச்சத்தை கண்டினியூ பண்ணலான்ற மைண்ட் செட்டில் தான் ட்ரை பண்ணேன். அந்த 4 எபிசோடும் எனக்கு காதல் பட பரத் மாதிரி எங்க அப்படின்னு பைத்தியமாக்கி விட்டுருச்சு. டேய் இது முழுசாக புரியாமல் என்ன விஷயம் தெரியாமல் என்னால் தூங்க முடியாதுடா, தூக்கம் வரமாட்டேங்குதுடா, என்னன்னு சொல்லி தொலைங்கடான்னு. அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லாமல் 5, 6, 7, 8 பார்த்து எப்பா இப்போ தாண்டா கிளியர் ஆயிடுச்சு, இப்போ தாண்டா மனசு நிம்மதியாக தூங்க முடியுதுங்கிற மாதிரி ஃபீலை கொடுத்துச்சு. முதல் 4 எபிசோடில் அந்த வேலையை பண்ணி விட்ருவானுங்க. எனக்கு இந்த சீரிஸ் பார்த்து முடிக்கும் போது டேய் எங்கேந்திரா இப்பெல்லாம் உட்காந்து யோசிச்சுன்னுக்கிறீங்க, ஒரு குண்டு பல்ப்பை வச்சு இவங்களால எமோஷனலாக ஒரு சீனை கிரியேட் பண்ண முடியுதுன்னும் போது அதெல்லாம் நல்லா இருந்துச்சு, புதுசாக இருந்துச்சு, கொஞ்சம் பார்க்கவும் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அண்ட் இந்த சீரிஸ் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டை சொல்லுங்கள். இப்போலாம் கொஞ்சம் கொரியன் சீரிஸ் மேலே ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்குதுப்பா. இந்த வென் லைஃப் கிவ்ஸ் யூ டான்ஜரின்ஸ் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் இந்த கொரியன் பக்கம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் தான் பார்த்தது. ஆனால் அதுக்குன்னு இவங்க ஓவரால் லவ் ஏரியாவையும் ஃபேண்டசி ஏரியாவையும் போட்டு அப்படியே தகற்ற அளவு கொடுக்கறது இப்போ வரைக்கும் செட் ஆகலதான். ஆனால் இந்த சீரீஸில் அது ஒரு லிமிட்டில் வச்சுக்கிட்டது. இந்த வென் லைஃப் கிவ்ஸ் யூ டான்ஜரின்ஸில் ஒரு மாதிரி லவ்வையே ரொம்ப ரியலிஸ்டிக்காக காமிச்சது, அது நல்லா செட் ஆச்சு. இதில் இவங்க ஒரு லிமிட்டுக்குள்ளே விளையாண்டது இன்னுமே எனக்கு நல்லா செட் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி இந்த கொரியன் சீரிஸ்லாம் மிஸ் பண்ணாத, இதை நான் பார்த்துருக்கேன் நீ பார்த்துட்டு பேசு அப்படின்னு நீங்கள் பார்த்த கொரியன் சீரிஸை எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை நானும் பார்த்து எப்படி இருக்குங்கிறத நான் வீடியோவாக போடுறேன். மறக்காமல் இந்த சீரிஸை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த சீரிஸ் பார்த்தவங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் சோடா அப்படி சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பை.